எனக்கு இது ஒன்று கிடைச்சிட்டா போதுங்க, என் கடன் பிரச்சனை மாறிட்டா போதுங்க, எனக்கு இந்த வியாதி குணமாயிட்டா போதுங்க, எனக்கு இந்த தேவை சந்திக்கப்பட்டுட்டா போதுங்க, என் பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணிச்சுட்டா போதுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் மனதிலும் விரும்புகிற சில நன்மைகள் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சரீர நன்மைகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் பேயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வியாதிகளை குணமாக்குறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி அவருடைய ரத்தத்தால் கழுவி உங்களை நித்தியமாய் அவரோடு வாழ பண்ணுவதற்கு தேவையான வல்லமை கிருபை இயேசுவினிடத்தில் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை. நம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவை. ஆயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் நம் வாழ்நாள் முழுவதும் பல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு நன்மை எனக்கு கிடைத்து விட்டால் போதும், இந்த வியாதி மாறிவிட்டால் போதும், இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் போதும், இந்த காரியம் நிறைவேறிவிட்டால் போதும் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நாம் வாழ்நாள் முழுவதும் கூட தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்று வாழும்படியாக தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒரு சிலர் எனக்கு ஜெபத்திற்காக வருவாங்க, எனக்கு இது கிடைச்சிட்டா போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடைச்சா சந்தோஷம், அதை தேவன் தருவார். சுகத்தை தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், வியாதியை குணமாக்குவார், நீங்கள் விரும்புகிற காரியத்தை கொடுப்பார். மீண்டும் வாழ்க்கையில் போகும் பொழுது இன்னும் பல தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் தேவை, வாழ்க்கையின் வாழ்நாள் முழுவதும் அவருடைய நன்மை தேவை, எல்லா பகுதிகளிலும் தேவை. ஆயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு தேவை. அதில் நம்முடைய வாழ்க்கையில் சகல எல்லா பகுதிகளிலும் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனிதர்களாக இருக்கிற நாமும் ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மை ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படியே அவனுக்கு ஆசீர்வாதம் தேவை, நன்மைகள் தேவை. எப்படி என்று சொன்னால், மனிதன் என்று சொன்னால் நாம் பார்க்கிற பிரகாரமாக நாம் எல்லாம் பார்க்கிறோம், அவங்க நான் மனுஷரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் 3 நிலைகளில் நாம் வாழ்கிறோம். நமக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் இணையும் பொழுதே ஒரு மனிதனாக அவன் வாழ்கிறான். வெறும் மனிதன் என்று சொல்லுவிடும் பொழுது அவனுடைய சரீரத்தை பார்த்து அவனை நாம் மனிதன் என்று சொல்லிவிட முடியாது. அவனுக்குள் ஆவி இருக்க வேண்டும், அவனுக்குள் ஆத்துமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் முழு மனிதனாக மாறுகிறான். ஏனென்று சொன்னால், நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு உயிரில்லாத ஒரு சடலத்தை இங்கு வைத்துவிட்டு அவர் பெயரை சொல்லி நாம் அழைக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவருடைய பிணம் என்று சொல்லுவோம், அவருடைய பாடி என்று சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் அவனுக்குள் அந்த ஆவி இல்லை, அந்த ஆத்துமா வெளியேறிவிட்டது. அப்ப உண்மை என்ன என்று சொன்னால், இந்த சரீரத்தை தான் ஒரு மனுஷன் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது அல்ல வேதம் கூறுகிற சத்தியம், அது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் இணைந்து வாழ்வதே ஒரு மனிதன். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற நன்மையை தேவன் ஆவியிலும் நன்மை தருகிறார், அவனுடைய ஆத்துமாவில் நன்மை செய்கிறார், அவன் சரீரத்தில் நன்மை செய்கிறார். அதை தாண்டி ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ம் இணைந்து வாழ்கிற இந்த சரீர வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்துக்குரிய பொருளாதார நன்மைகளை தருகிறார். இது மிகப்பெரிய வேதம் கூறுகிற மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ண நன்மையை நம்மால் பெற்று அனுபவிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இந்த சத்தியத்தை அறியாதனாலே நன்மைகளை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். வாழ்க்கையிலே பணம் இருந்துவிட்டால் நன்மை என்று நினைக்கிறார்கள், சுகம் இருந்துவிட்டால் நன்மை என்று நினைக்கிறார்கள், செல்வம் இருந்துவிட்டால் நன்மை என்று நினைக்கிறார்கள், நல்ல ஆரோக்கியம் இருந்துவிட்டால் நன்மை என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் நன்மை என்று சொல்ல முடியும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவைகள் தான் பரிபூர்ணமான நன்மை என்று சொல்லிவிட முடியாது. என்று சொன்னால், எத்தனையோ பணம் இருக்கிறவர்களுக்கு சுகம் இல்லை, எத்தனையோ சுகம் இருக்கிறவர்களுக்கு தூக்கம் இல்லை, எத்தனையோ உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்தம் இல்லை, அவர்களால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. எத்தனையோ
தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கு என்ன என்ற பணம் இல்லை. இப்படி வித்தியாசமான கோணங்களிலே ஆசீர்வாதத்தை குறித்தும் நன்மைகளை குறித்தும் மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் கொடுக்கிற நன்மையை குறித்து சொல்லும் பொழுது பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார். எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ண நன்மை. இந்த நாளுக்காய் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நான் கடைசியிலே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், வாசிக்கும்படியாக. முன்பதாக இந்த இடைவேளையிலே சொல்லும்படியாய் நான் தூண்டப்படுகிறேன். இந்த நாளிலே நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அளிக்கும் நன்மையை அனுபவிக்க போகிறீர்கள். அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் இந்த சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள். நாம் ஆவி ஆத்துமா சரீரமாய் இருக்கிறோம். ஆகவே நமக்கு ஆவியிலும் நன்மைகள், அதாவது ஆசீர்வாதங்கள் வேண்டும். நம்முடைய ஆத்துமாவிலும் ஆசீர்வாதங்கள் வேண்டும். நம்முடைய சரீரத்திலும் ஆசீர்வாதம் வேண்டும். இவை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகும் உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு செல்வம், நமக்கு பொருளாதாரம் அதுவும் தேவை. இதை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பகுதியில் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் போய் எப்படியோ வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று விடுகிறவர் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு பகுதியும், ஆவிக்குரிய பகுதியையும், ஆத்துமக்குரிய காரியங்களையும், சரீரத்துக்குரிய காரியங்களையும், உலகத்துக்குரிய காரியங்களையும் கவனித்து அவைகளில் நமக்கு நன்மைகளை கட்டளையிட்டு நம்மை போஷித்து காப்பாற்றி வழி நடத்துகிற உயிருள்ள ஆண்டவர். ஆகவே தான் வேதம் ஆதியாகமம் 24:1 நாம் வாசித்தோம், சகல காரியங்களிலும் ஆபிரகாமை, அல்லேலூயா, ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்? சகல காரியங்களிலும். சகல காரியங்களிலும். ஆபிரகாமுக்கு தேவனோடு உறவு சரியா இருந்துச்சா? ஆபிரகாமுக்கு தேவனோடு உறவு சரியா இருந்துச்சா? ஆபிரகாம் நல்லா தூங்கினானா? ஆபிரகாம் சண்டை போட்ட இடத்துலலாம் ஜெயம் பெற்றானா? ஆபிரகாமுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்ததா? ஆபிரகாமுக்கு செல்வங்கள் இருந்ததா? ஹல்லேலூயா. இதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வெறும் செல்வம் மாத்திரம் அல்ல, பணம் மாத்திரம் அல்ல, சொத்து மாத்திரம் அல்ல, சரீர சுகம் மாத்திரம் அல்ல, இல்ல ஆத்ம ரட்சிப்பு மாத்திரம் அல்ல, இல்ல ஆவியில் ஒரு பீஸ், ஒரு சமாதானம் மாத்திரம் அல்ல, எல்லா பகுதிகளிலும் வேத வசனத்தின்படி அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆபிரகாமை அப்படித்தான் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தான். ஆனால் பாருங்க, அந்த ஆபிரகாமோடு இருந்த ஒரு மனுஷன் வெறும் இந்த உலகத்தின் சொத்து தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நினைச்சு போனா லோத்து, அவனுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஆனால் தேவன் அருளுகிற அந்த பரிபூர்ண நன்மையை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை குறித்து சற்று நான் உங்களுக்கு விளக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவது, ஆவியில் தேவனோடு உறவு, நல் உறவு இருப்பதுதான் நமக்கு தேவன் தருகிற முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். அதை குறித்து வாசிக்கலாம். யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஆவியாய் இருக்கிறார். நம்முடைய ஆவியில் ஒரு சமாதானம், நம்முடைய ஆவியில் ஒரு சமாதானம், நம்முடைய ஆவியில் ஒரு சந்தோஷம் எப்பொழுது உண்டாகிறது? ஆவியாயிருக்கிற அந்த தேவனை நாம் உறவு கொள்ளும் பொழுது, தேவனோடு உறவு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. தேவனுடைய ஆவியில் நாம் இணைந்து விடுகிற பொழுது ஆவியாயிருக்கிறார் தேவன். ஆகவே தான் இவைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாதனால தான் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ஆசீர்வாதத்தில் நாம் இதை தேவனுடன் உறவு கொள்வதிலே நாம் சரியான விதத்தில் நம்மால் ஒரு ஐக்கியம் வைக்க முடிகிறதில்லை. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து வாசிக்கலாம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவன் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பாருங்க, ஆவியாயிருக்கிற தேவன் நம்முடைய ஆவியோடு இணைந்து
நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார். இதுதாங்க இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அவர் ஆவியாயிருக்கிற தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் இது பாருங்க, இது கண்களுக்கு தெரியறதில்ல. அவர் ஆவியாயிருக்கிறார், கண்ணுக்கு தெரியல, அதனால் நம்ப முடியறதில்ல. அவர் வந்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இது ஆவியில் உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மையை ஒவ்வொருவரும் பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்து வாசிக்கலாம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிங்க தேவனுடைய ஆவி நமக்குள்ள எப்படி வாசம் செய்ய முடியும்? சில பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த சரீரம் இருக்குது அதனால வந்து அவர் வாசமா இருக்கிறார் அப்படின்னு. சரி, இந்த சரீரம் செத்து போய் கிடக்கிற ஒரு சரீரத்துக்குள்ள அவர் ஆவியான வாசமா இருப்பாரா? சரீரம் தானே அங்க இருக்குது. ஏன் என்று சொன்னால், இது சரீரத்தை ஆலயம் என்று சொன்னாலும் இந்த சரீரத்துக்குள் ஆவி இருக்கிறது. அதைத்தான் மனுஷ ஆவி என்று நாம் சொல்லுகிறோம். தேவன் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஆவியோடு அவருடைய ஆவி கலந்து வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனிதனுக்கு உண்டு. இது மிகப்பெரிய நன்மை. ஆமென். இது ஒவ்வொரு மனுஷனும் பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அப்படி அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு கலந்து நமக்குள் அவர் ஆவியாய் வாசம் பண்ணும் பொழுது, பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானம் ஆவியில. பாருங்க, பல பேர் சொல்லுவாங்க என் ஆவி கலங்கி போயிருக்குதுங்க, எனக்குள்ள ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவியில் ஒரு சமாதானமும் ஒரு அமைதியும் எப்பொழுது உண்டாகிறது? நாம் நம்முடைய ஆவியோடு கூட தேவனுடைய ஆவியானவர் இணைந்து வாழும் பொழுது, தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது. இது பாருங்க, கண்ணுக்கு தெரியாது. இதை பற்றி சொல்லும் பொழுது அநேகருக்கு புரிந்து கொள்ள கூட முடியாது. தேவன் வந்து எனக்கு கூட வாசமாக இருக்கிறாரா? கடவுள் எனக்கு கூட வாசமாக இருக்கிறாரா? ஏன்னு சொன்னால் அவர் ஆவியாய் இருக்கிறதுனால நமக்குள் நம்முடைய ஆவியில் வந்து அவர் இணைந்து நம்மை நடத்துவோம், நமக்குள் வாசமாய் இருந்து நமக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு நிம்மதியும் கொடுக்கவும் அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது விசுவாசத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். இது ஏதோ நாம் பணம் கொடுத்தோ இல்லை அறிவு பூர்வமாய் ஒரு காலேஜில் கற்றுக் கொடுக்கிறத ஒரு இது ஃபார்முலாவோ அல்ல. இது விசுவாசத்தினால் உண்டாகிற காரியம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து, நன்மை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆத்தும ரட்சிப்பு மேலான நன்மை. வாசிக்கலாம், எசேக்கியேல் 18:27. தான் செய்த துர்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அப்ப ஆத்துமா ஒன்று என்று நமக்கு இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் வெறும் நம்ம மனுஷன் அப்படின்னா நம்ம சிங்கிளா நாம் யோசிக்கிறோம், மனுஷன் விடுங்க, உயிர் போனா போச்சு, செத்து போயிட்டான் அப்படி பார்க்கிறோம். இல்லைங்க, நாம் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் இணைந்ததுதான் ஒரு மனுஷன். ஆகவே ஆத்துமா என்று நமக்கு உண்டு. அப்ப இந்த ஆத்தும காரியத்தில் நாம் அக்கறையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆத்துமாவை குறித்து தேவன் பேசுகிறார். மார்க் 8:36. மனுஷன் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்ன சொல்லுகிறார்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், பாருங்க, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறது தான் நன்மை என்று சொல்லி ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் பிசாசு விதைத்து விட்டான். உலகத்தில் கண்கள் பார்க்கிற விதமான சில நன்மைகள் தான் இதுதான் உண்மையான நன்மை, இதுதான், இதை அனுபவித்தால் போதும் என்ற எண்ணங்களை பிசாசு விதைத்து விட்டான். அதனால் தான் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தும்படியாய் மனுஷன் முயற்சிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார்.
ஒரு லாபமே இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். ஒரு லாபமே இல்லை. எந்த சோடு நீ பெரிய அளவில் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால், அப்ப இயேசு சொன்னார் அது சத்தியம். அப்ப ஆத்துமா என்று நமக்குள் ஒன்று உண்டு. அந்த ஆத்தும ரட்சிப்பு, அந்த ஆத்துமாவில் ஒரு நன்மை உண்டாக வேண்டும். அந்த ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் மீது, இயேசுக்கு சொந்தமாய் நல்ல ஒரு பரிசுத்தமுள்ள ஆத்துமாவாய் இந்த ஆத்துமா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், மத்தேயு 10:28 அவர் சொல்றாரு பாருங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஆத்துமா வேற சரீரம் வேற. ரெண்டையும் பிரித்து இந்த இடத்துல காமிக்கிறார் பாருங்க. ஆத்துமா வேற சரீரம் வேற. ஆகவே ஏமாந்து போயிடாதீங்க. சரீரம் தான் நாம அப்படின்னு ஏமாந்து போயிடாதீங்க. இந்த சரீரம் ஒரு நாள் இருக்கும். அந்த சரீரத்தை உங்க பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டாங்க. பாடி வந்துச்சா, பணம் வந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருமே நம்புவாங்க, அவர் எங்க போயிட்டாரு, அந்த பேர் உள்ளவர் எங்க போயிட்டாரு. இப்ப என் பேரை வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, என்னுடைய சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிக்கப்பட்ட பிற்பாடு இங்க நான் என்னை படுக்க வைத்திருந்தாவோ, உட்கார வச்சிருந்தாவோ, இல்லை நிற்க வச்சிருந்தாவோ என்ன சொல்லுவாங்க? பாடி வந்துருச்சா. அப்ப சேஸ்பால் எங்க போயிட்டாரு? அவர் கடவுள்கிட்ட போயிட்டாரு அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் இங்க இருக்கிறாருங்க, தாங்க சரீரத்தில் இருக்கிறாருங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப நன்றாய் மனிதனே அறியாமல் அவனே பேசுகிறான், அவன் இங்கே இல்லை. அதனால்தான் சரீரத்தை பார்த்து, சரீரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆத்மா பிரிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சரீரத்தை பார்த்து யாரும் வந்து இதுதான் அவர், இதுதான் இங்க சேஸ்பால் இருக்கார்ல போய் பாருங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாடி உள்ள இருக்குது பார்த்துட்டு வாங்க, பொட்டியில பணம் வச்சிருக்குது பார்த்துட்டு வாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பாடி நம்முடைய சரீரம் வேற, ஆத்துமா வேற. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல். அப்ப ஆத்துமாவை யாராலும் சாகடிக்க முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறதான பலவிதமான தீமையான காரியங்கள், விபத்துக்களினால, மற்ற விதமான ஆபத்துகளினால நம்முடைய சரீரம் பாதிக்கப்படலாம், நம்முடைய சரீரம் நசுக்கப்படலாம், நம்முடைய சரீரம் துண்டு துண்டாக வெட்டப்படலாம். அப்படி வெட்டப்படும் பொழுது இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் வெளியேறிவிடும். இந்த சரீரத்தை என்ன செய்தாலும் கூட அதற்கு கொஞ்சம் கூடமே வலி இருக்காது. ஏன்னு சொன்னால் ஆத்துமாத்தான் வலியை அனுபவிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தன் ஆத்துமாவில் ஒரு மீட்பு, ஆத்துமாவில் ரட்சிப்பு எப்பொழுது உண்டாக வேண்டும்? இந்த ஆத்துமா சரீரத்துக்குள் இருக்கும் பொழுதே உண்டாக வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு. சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிந்த பிற்பாடு அந்த சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலோ, இல்லை அந்த சரீரத்தை வைத்துக் கொண்டோ, இல்லை அந்த சரீரத்தை நினைத்தோ செய்கிற எந்த பரிகார பலிகளினாலும், எந்த முயற்சினாலும் அந்த ஆத்மாவுக்கு ஒரு விமோச்சனமும் கிடைப்பதில்லை என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் நல்ல விதத்தில் காப்பாற்றி தேவராஜ்யத்துக்குள் இந்த ஆத்மா செல்வதற்கு ஒரே ஒரு வழி, உயிரோடு இருக்கும் பொழுதே இந்த ஆத்மாவில் நன்மைகளை உண்டு பண்ணுகிற, இந்த ஆத்மாவை காப்பாற்றவும் சுத்தமாக்கவும், இந்த ஆத்மாவை பாதுகாக்கவும், தேவராஜ்யத்துக்கு தகுதியானதாய் மாற்றும் வல்லமையுடையவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இரத்தத்தையும் விசுவாசித்து அதனால் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் மேலான நன்மை மனுஷனுக்கு கிடைக்கிறது. சங்கீதம் 119:81 சங்கீதக்காரன் இதை பற்றி சொல்லுகிறான். கவனித்து பாருங்கள். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ரட்சிப்புக்கு. அப்ப ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்தவன பரிசுத்தவானே உணர்ந்திருக்கிறான். ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறான், என் சரீரத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும், என் சரீரத்துக்கு ஒரு சுகம் வேண்டும், என்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும், என் பிரச்சனை மாற வேண்டும். நல்லது, அவைகளையும் கொடுக்கிற அந்த நல்ல ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவையும் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார்.
இன்னைக்கு இயேசுவை பற்றி நினைக்கிறது எல்லாம் அவர் வெறும் சுகத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், அவ்வளவுதான் பெரும்பாலான மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு சரீர நன்மைகளை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் பேயிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் வியாதிகளை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தால் கழுவி உங்களை நித்தியமாய் அவரோடு வாழ பண்ணுவதற்கு தேவையான வல்லமை, கிருபை இயேசுவினிடத்தில் உண்டு. இதுதான் இயேசுவினிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இந்த நான் சொன்ன இந்த 2 ஆசீர்வாதமே கண்களுக்கு தெரியறதில்ல. ஆகவே தான் மனிதர்கள் சுலபமாய் நம்ப முடியறதில்ல. என்னங்க ஆவிக்குரிய ஆவியில் ஒரு சமாதானம் சொல்றீங்க, ஆத்மாவில் ஒரு ரட்சிப்புன்னு சொல்றீங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. என் வாழ்க்கை இன்னைக்கு பிரச்சனையில் போயிட்டு இருக்குதுங்க, அதுக்கு பரிகாரத்தை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவைகள் கண்களுக்கு காணாததே. ஆனால் இயேசுவை நம்புகிறதுனால் உண்டாகிற நன்மை ஆகிய ஆவியில் நமக்கு உண்டாகிற சமாதானம், ஆத்துமாவில் உண்டாகிற ரட்சிப்பு நம் கண்களால் காண முடியாது. அது உண்மைத்தான், ஆனால் அது மாறாத சத்தியம். அது உண்மை, கண்களில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதை அனுபவிக்கும் பொழுது மாத்திரமே அதை அவனால் ருசிக்க முடியும். ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இந்த 2 நன்மைகளும் கண்ணுக்கு தெரியாதனால சுலபமா மனுஷனால் நம்ப முடியறதில்ல. ஆனால் அடுத்து இன்னும் ஒரு 2 நன்மைகளை நான் சொல்லுகிறேன் பாருங்க. மற்ற 2 நன்மைகளாகிய சரீரத்தின் ஆசீர்வாதம் மற்றும் பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாரும் விரும்புகிற ஒன்று. அது நம் கண்களுக்கு தெரிகிறது. எதையும் ஆண்டவர் தருகிறார், எதையும் ஆண்டவர் தருகிறார். ஏனால் ஒன்று, நம் ஆண்டவரிடத்தில் வந்து அநேக நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் கூட ஆத்தும நன்மை ஆகிய இரட்சிப்பை இழந்துவிட முடியும். ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் ஆவியில் சமாதானம் இல்லாமல் வாழ முடியும். ஆனால் ஆவியில் ஒரு சமாதானத்தையும் ஆத்துமாவில் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய சரீர பிரகாரமான நன்மைகளும் உலக பிரகாரமான நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியமானாள். இன்னைக்கு பாருங்க, இயேசுவை நம்பி நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான நன்மைகள் இந்த நாளில் கேட்க போகிறோம். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இந்த செய்தியின் கடைசியிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தியாவார்கள். இன்றைக்கு அதை செய்ய போகிறார். அப்ப இந்த விசுவாசித்து இந்த தாய் தேவனிடத்திலிருந்து ஒரு சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கிற ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியமானார். ஆரோக்கியமானார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சுகம் உண்டாக போகிறது. அடுத்து மார்க் 1:40, 41, 42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தமானான். முதலாவது சரீர அற்புதத்தை பார்க்கிறோம். அவள் விசுவாசித்து கேட்டுக்கொண்டால் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தாய், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். சரீரத்தில் நன்மையை, சரீரத்தில் சுகத்தை கொடுத்து விட்டார். அடுத்து இந்த குஷ்டரோகி, ஆண்டவரே உம்மால் முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணினான். அதனால் இன்னைக்கு இது ரெண்டுமே நம்முடைய சரீரத்தில் நன்மைகளை, சுகத்தை, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்களுக்கு எந்த வியாதியா இருக்கலாம் சரீரத்தில், அந்த வியாதியை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த 2 விதங்களிலும் தேவன் இந்த நாளில் நமக்கு கிரியை செய்ய போகிறார். முதலாவது, விசுவாசிக்கும் பொழுது அப்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து இந்த குஷ்டரோகி அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். எல்லாம் சொல்லு, வேண்டிக் கொண்டான்.
இயேசுவே, இயேசுவே எனக்கு சுகம் தாரும். அவன் வேண்டிக் கொள்கிறதுனால அவனுக்கு அது கிடைக்குது. அப்ப விசுவாசித்து வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாளில் சரீரத்தில் அவர் சுகத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் சரீரத்தில் நமக்கு நன்மையை அருள அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதம். சங்கீதம் 112:3. ஆஸ்தியும் ஐசுவரியமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். இது யாருங்க தரது? பாருங்க, இத்தான் கண்ணுக்கு தெரியுது மனுஷனுக்கு. எனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் கொடுக்கறதா தான் அந்த இயேசு நம்புற. ஓகே, கொடுக்கிறாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தராரு. ஆனால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் மாத்திரம் டார்கெட்டாக வைக்கிறது தான் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாதிப்புகளை இது உண்டாக்கி விடுகிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் முதலாவது வைக்காதபடிக்கு, ஆண்டவரே என் ஆவியில் உம்முடைய நன்மை உண்டாக வேண்டும், என் ஆத்துமாவில் உம்முடைய நன்மை உண்டாக வேண்டும், அடுத்து என் சரீரத்தையும் சுகமாக்கும், எனக்கு பொருளாதார ரீதியாக ஆசீர்வதியும். இப்படி இதுதான் பரிபூர்ண நன்மை. தேவன் இப்படி பரிபூர்ணமான நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். அப்படி பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிக்கலாம் அடுத்து இன்னொரு வசனம், எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, இதெல்லாம் பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் மனிதர்கள் சாதாரணமாக நினைப்பாங்க, ஐயோ இந்த காரியம் எனக்கு பெருசாக இருக்குதே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் பெரிய காரியங்களை அநேகர் அனுபவிச்சு அதனால் பூரிப்படைஞ்சிருப்பாங்க. ஐயோ நான் நினைச்சே பார்க்கலிங்க இந்த வீடு கட்டுவோன்னு சொல்லி, நான் நினைச்சே பார்க்கலங்க இந்த படிப்பை படிக்கும்னு சொல்லி, நான் நினைச்சே பார்க்கலங்க இதிலிருந்து முன்னேறி வருவேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமா இந்த காரியத்தை நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் சொல்ல கேட்டிருப்பீங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிறதான நாம் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான காரியம். ஹல்லேலூயா. அப்படி அறியாதும் எட்டாதுமான காரியத்தை தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தான் எல்லாரும் விரும்புகிறோம். சரீரத்தில் சுகத்தை தான் எல்லாரும் விரும்புகிறோம். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை தான் தேவன் விரும்புகிறோம். ஆனால் அவைகளை நமக்கு தர அதற்கு முன்னே அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்போ அநேக நான் உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிற பாருங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த உலகத்திலே நமக்கு பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளை குறித்து படிக்க வைப்பதற்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பிள்ளைகள் விரும்புவதற்கு முன்பதாகவே தாய் தகப்பன் உள்ளத்திலே அது இருக்கும். இவர்களை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும், நன்றாய் திருமணம் செய்து வைக்க வேண்டும், இவர் நன்றாய் வாழ வேண்டும் என்றதான அந்த விருப்பம் தாய் தகப்பன் உள்ளத்தில் இருக்கிறது. இருக்குதா? தாய் தகப்பனா இருக்கிற நமக்கு இருக்குதா? அது இருக்குது. ஆனா பிள்ளைங்க என்ன நினைக்குது? அப்பா அம்மா விரும்பலையாட்டு இருக்குது, எனக்கு படிக்க வைங்க, நீ எனக்கு காசு கொடுங்க, எனக்கு ஃபீஸு காசு கொடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்டாலும் அவர்கள் கேட்பதற்கு முன்பே தகப்பன் தாயினுடைய உள்ளத்தில் அது இருக்கிறது. அது போலத்தான் ஆண்டவரிடத்தில் நாம் சுகத்திற்காக கேட்பதற்கு முன்பதாகவே நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. நன்மைக்காக நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நாம் நன்மைகளால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆக அதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நன்மைகளை கொடுப்பது அதிக கேரண்டியாக கொடுப்பாருங்க. இன்னைக்கு நன்மைகள் ஆவியில் சமாதானம் இல்லாமல், ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பு இல்லாமல், சரீரத்தில் ஒரு சுகம் இல்லாமல், உலகத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நம்முடைய அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாமல் வட்டி கட்டுக்கொண்டு வாழ்கிறது தேவன் விரும்பலன்றத முதலாவது அறிய வேண்டும். தேவன் விரும்பலைங்க. அதை நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல, என்னுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட வேண்டும்.
ஹல்லேலூயா. சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு நல்லா அபிஷேகமெல்லாம் இருந்தாக்கா அதில் திருப்தி அடைஞ்சிருவாங்க. போது விடுங்க, இப்படியே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன், எனக்கு என்னத்துக்கு சொத்து, எனக்கு என்னத்துக்கு வீடு, எனக்கு என்னத்துக்கு ஆஸ்தி அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையில்லைன்னா பரவாயில்லைங்க, கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. அதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் தங்கும். எதுக்கு தெரியுமா? பெருமை பாராட்டுறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் ஆண்டு அடைக்கிறதுக்கு அல்ல. அதனால தான் ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுகிறார், வசதி வந்தா பயன்படுத்து ஊழியம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்தும்படியாகத்தான் நமக்கு சொத்தும் பணமும் ஆஸ்தியும் இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது என்ற அந்த மென்டாலிட்டி வந்துருச்சுனாக்கா உங்களையும் என்னை நம்பி தேவன் கோடி கோடியாய் தருவார். ஹல்லேலூயா. அவரால் தர முடியுங்க. இன்னைக்கு எனக்குன்னு சுயநலத்தோடு நாம் தேடுகிறதுனால தான் என் பெருமைக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி மனிதன் சுயநலத்தோடு வாழ்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பரிபூர்ணத்தை அனுபவிக்க முடிகிறதில்ல. பணத்தை நம்பி சில பேர் ஏமாந்து போயிடுறாங்க. பரிசுத்தத்தை நம்பி சில பேர் அவர்கள் அப்படியே நின்று விடுகிறார்கள். ஆனால் ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம் எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் அருளும் நன்மைகளால் நாம் நிரம்பி வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை சுகம் இல்லை என்று சொன்னால் சுகம் கொடுக்கிறார். உங்களுக்கு வேலை இல்லை என்று சொன்னால் வேலைகளை கொடுக்கிறார். சமாதானம் இல்லை என்று சொன்னால் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆத்துமாவில் ஒரு மீட்பு இல்லை என்று சொன்னால் ஆத்துமாவை ரட்சிக்கிறார். இது மாதிரி பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இயேசு இருக்கிறார். இந்த அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே, இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதே நாம் சரியாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கை சரியாய் வாழ நாம் அர்ப்பணித்து விடுவோம். இது வெறும் நம்முடைய முயற்சியினாலும் நம்முடைய ஏதோ ஒரு செயலினாலும் கிடைக்கிறதல்ல, அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் கிடைக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள போகிறோம். எரேமியா 31:14. அது எஸ், ஆமென். இதுதான் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க கூடி வந்திருக்கிற, ஒருவேளை எங்கிருந்து எந்த சமயத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடருகிறதற்காய் நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்கிறதற்காய் நன்றி. நீர் கொடுக்கும் ஆவிக்குரிய நன்மைகள், ஆத்மாவுக்குரிய நன்மைகள், சரீரத்துக்குரிய நன்மைகள், பொருளாதாரத்துக்குரிய நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா திருப்தியை உண்டாக்கட்டும். பரிபூர்ண நன்மைகளால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், கேட்கிற ஒவ்வொருவரையும், ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிபூர்ண நன்மையினால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்கிறதற்காய் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா நன்மைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.